Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸாம்பிள் 2.19 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு ஒரு சீக்வன்சஸ். அந்த சீக்வன்சஸோட கடைசி அடுத்து இருக்கக்கூடிய 3 டேர்ம்ஸ் வந்து என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை சப்டிவிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா 1/2, 1/6, 1/10, 1/14 கொடுத்துருக்காங்க. இதில் நியூமரேட்டர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கான்ஸ்டண்ட்டாக 1 மட்டும்தான் இருக்குது. ஆனால் டினாமினேட்டர் வந்து பார்த்தோம்னா 2, 6, 10, 14 எனக்கு சேஞ்ச் ஆகுது. டினாமினேட்டர் வந்து எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 2ஓட ஒரு 4 ஆட் பண்ணி எனக்கு 6 கிடச்சிருக்கு. அடுத்து 6ஓட ஒரு 4 ஆட் பண்ணி 10 கிடச்சிருக்கு. அடுத்து 10ஓட ஒரு 4 ஆட் பண்ணி எனக்கு 14 கிடச்சிருக்கு. அப்படின்னா நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா the next 3 terms are அப்படின்னா எனக்கு கடைசியாக இருக்கிற டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1/14. அதோட ஒரு 4 வந்து ஆட் பண்ணனா எனக்கு 1/18. அந்த 18ஓட ஒரு 4 ஆட் பண்ணனா 1/22. அந்த 1/22ல் கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 22ஓட ஒரு 4 ஆட் பண்ணனா 26. அப்படின்னா கடைசி அடுத்து இருக்கக்கூடிய 3 டேர்ம்ஸ் தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த 3 டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1/18, 1/22, 1/26ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா 5, 2, -1, -4 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த சீக்வன்சஸில் இங்கே 5 அதுக்கப்புறம் 2 இருக்குது. அப்படின்னா 5ஓட எதை மைனஸ் பண்ணால் 2 வரும்னு பார்த்தோம்னா 3யை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு 2 கிடைக்கும். அடுத்து 2ஓட ஒரு 3யை மைனஸ் பண்ணால் எனக்கு -1. அடுத்து -1ஓட -3யை வந்து நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு -4 வந்து கிடைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு கடைசியாக கிடச்சிருக்கக்கூடிய டேர்ம் வந்து -4. அதோட ஒரு -3யை வந்து நான் ஆட் பண்ணால் எனக்கு -7. அடுத்தது இப்போ -7ஓட ஒரு -3 அப்படின்னா -10. அடுத்து -10ஓட ஒரு -3 அப்படின்னா -13 கிடச்சிருக்கும். அப்படின்னா the next 3 terms are என்னென்னு பார்த்தோம்னா -7, -10, -13. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 0.1, 0.01 எனக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாயிண்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 1ங்கிற நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்னுட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதில் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து இந்த 0.1 எனக்கு கன்வெர்ட் ஆகணும்னா அதை 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். அப்படி டிவைட் பண்ணால் தான் எனக்கு 0.1 எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த 0.1லேருந்து இந்த 0.01 ஆகணும்னா அதை நான் 10ஆல் டிவைட் பண்ணியிருப்பேன். அப்போனா இந்த 0.01 நான் ஒரு 10ஆல் டிவைட் பண்ணுறேன். 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 0 எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா 0.001 கிடச்சிருக்கும். இப்போ இந்த 0.001 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 0 இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா 0.0001 கிடச்சிருக்கும். அப்படின்னா 0.0001 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 0.00001 கிடச்சிருக்கும். அப்படின்னா the next 3 terms are என்னென்னு பார்த்தோம்னா 0.001, அடுத்து 0.001, அடுத்தது 0.00001 எனக்கு கிடச்சிருக்கும். இதான் வந்து என்ன பார்த்தோம்னா எனக்கு இதோட ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.